நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. உங்களுக்கு டீச் பண்றது மூலமா. இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறீங்களா? 12ஆம் வகுப்பு பகுதியில அரசியல் அறிவியல், குடிமையியல், சிவிக்ஸ், இந்தியன் பாலிட்டி இப்படி எந்த பேருனாலும் வச்சாலும் சூப்பரா இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்தியன் பாலிட்டி. அதுல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். பகுதி 2. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணுமா? தேர்வுகள் எப்படி தயாராகணும், அதே மாதிரி எப்படி எழுதுனா ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுமா? அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல வேலைக்கு போனா பத்தாது, உங்களுடைய நண்பர்கள், சோசியல் கனெக்ட்ல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, படிக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸை. கமெண்ட், உங்களுடைய கருத்துகள் மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு, கருத்துக்கள்லாம் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, வாங்க ஓடி போயிடலாம் வீடியோக்குள்ள. மக்கள் நல அரசு அப்படின்னா என்னங்க? மக்கள் நல அரசு யோசிக்கிறீங்களா? என்னன்னு சொல்லிட்டுமா? வெல்ஃபேர் ஸ்டேட், 5-year பிளான். அத தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டு திட்டம். அவ்வளவுதாங்க. எப்படி சூப்பர்ல. பொதுத்துறை, பொதுத்துறைன்னா என்னதுங்க? பப்ளிக் செக்டார். பொதுத்துறைனா பப்ளிக் செக்டார். தனியார் துறை அப்படின்னா பிரைவேட் செக்டார். பிரைவேட்னா என்னதுங்க? தனியார். நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், சீர்திருத்த ஆணையம். திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னா என்ன? பிளான்ட் எக்கானமி. திட்டமிட்ட பொருளாதாரம்னா என்னங்க? பிளான்ட் எக்கானமி. மூலதன பொருட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மூலதன பொருட்கள், மூலதனம்னா என்னன்னு தெரியுமா? யோசிங்க. கேபிட்டல் கூட்ஸ். கேபிட்டல் கூட்ஸ். தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன். அந்நிய செலவாணி சட்டம். அந்நிய செலவாணி சட்டம் அத சுருக்கமா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஃபீரா அப்படிங்கிறாங்க. ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. FERA. அந்நிய செலவாணி சட்டம்னா என்னதுங்க? ஃபிரா. ஃபிரா. தனிநபர் வருமானம். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு தனி வருமானம் வரும் இல்லைங்களா? அததான் சொல்றாங்கங்க தனிநபர் வருமானம். பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம். ஜமீன்தாரி முறை, அத அப்படியே ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொல்லிடுறாங்க. ஜமீன்தாரிக்கு ஆங்கிலத்துல என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றவாங்க. ZAMINDAR, ஜமீன்தாரி, அப்புறம் ஒரு I. சிஸ்டம் STFISTEM, ஜமீன்தாரி சிஸ்டம். நில உச்சவரம்பு சட்டம். நில உச்சவரம்பு சட்டம். லேண்ட் சீலிங் ஆக்ட். லேண்ட் சீலிங் ஆக்ட். லேண்ட் சீலிங் ஆக்ட், நில உச்சவரம்பு சட்டம். நகரமயமாக்கல். நகரமயமாக்கல் அப்படின்னா அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் என்னதுங்க? நகரமயமாக்கல். கால்நடை வளர்ப்பு அப்படின்னா என்னது? அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இப்படி ஒரு துறை நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்க. இதுல கூட நீங்க வேலைக்கு போகலாம், சரிங்களா? அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ANIMAL, அனிமல். HUSBANDRY, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறத தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
கிராம நகரப்புற ஏற்றத்தாழ்வு. கிராம நகரப்புற ஏற்றத்தாழ்வு. ரூரல் அர்பன் டிவைடு. ரூரல் அர்பன் டிவைடு. அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்ல. உள்நாட்டு மொத்த உற்பத்தி, இது நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்நாட்டு மொத்த உற்பத்தி, gross domestic product, GDP, gross. ஓ, நான் வந்து ஸ்பெல்லிங் சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த சொல்லிடுறேன். GROSS, gross domestic, DOMESTIC, domestic product, PRODUCT, gross domestic product. பனிப்போர் அப்படின்னா என்னதுங்க? யாருக்கு யாருக்கு இடையில இருந்துச்சுங்க பனிப்போர்? கமெண்ட்ல சொல்லிருங்க மறந்துடாம. கோல்டு வார். கோல்டு வார், COLDWAR, கோல்டு வார், பனிப்போர். எல்லை கட்டுப்பாட்டு கோடு, இந்தியாவுக்கும் சீனைக்கும் இடையில உள்ளதுக்கு பேரு என்னங்க? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். லைன் ஆஃப் LINE ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ACTUAL ஆக்சுவல். CONTROL ஆக்சுவல் கண்ட்ரோல். ஆக்சின், சீனா உரிமை கூறக்கூடிய இந்தியாவுக்கு எல்லையில இருக்க பகுதி ஆக்சின் அப்படிங்கிறாங்க. அது ஆங்கிலத்துல அதோட ஸ்பெல்லிங் சொல்லி கேட்டுக்குங்க. AKSAI ஆக்சாய். CHIN சின். CHIN ஆக்சாய் சின். கலாச்சார புரட்சி. கலாச்சார புரட்சி. கல்ச்சரல் ரெவல்யூஷன். CULTURAL கல்ச்சரல். REVOLUTION கலாச்சார புரட்சி என்னதுங்க? கல்ச்சரல் ரெவல்யூஷன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு காதுகளை தீட்டி வச்சு கவனமா கேளுங்க. இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஏன்னா நிறைய மார்க் உங்களுக்கு தேடித்தரப்போகுது. இதுதான் பொது உடைமை அப்படிங்கிறது. என்னங்க சொல்லுவாங்க? கம்யூனிசம். COMMUNISM பொது உடைமைனா கம்யூனிசம். கியூபா நெருக்கடி. கியூபா நெருக்கடி. கியூபன் கிரைசிஸ். கியூபன் கிரைசிஸ். கியூபா நெருக்கடி என்னதுங்க? கியூபன் கிரைசிஸ். CUBAN கிரைசிஸ். CRISIS. ஓகேவா? கியூபா நெருக்கடி, கியூபன் கிரைசிஸ். கூட்டு நடவடிக்கை குழு. கூட்டு நடவடிக்கை குழு. MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இந்த செய்திகள்லாம் நீங்க அடிக்கடி கேட்பீங்க, இந்த கரண்ட் அஃபேர்லாம். அவங்களுக்கும் நமக்கும் MOU சைன் பண்ணாங்க, MOU சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. என்னடா அந்த MOUனா? இதுதாங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். MOU கூட்டு நடவடிக்கை குழுனா அதுதாங்க. வடமேற்கு மாகாண எல்லை. NWFP. ஓகேங்களா? ஃபெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ராவின்ஸ். வடமேற்கு மாகாண எல்லை NWFP. தூதரகம். டிப்ளமசி. தூதரகம்னா என்னதுங்க? எம்பசின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து டிப்ளமசி, ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமசி. உலக வர்த்தக அமைப்பு. உங்களுக்கு தெரியுமா உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? WTO தாங்க. அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்.
உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய தலைமை இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்க் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட விரிவாக்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஷார்க் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு இது கலைச்சொல் பகுதியில வராட்டியும் வேற மாதிரி கேட்பாங்க. ஷார்க்னா என்ன, இந்த கூற்று காரணம் அதுல கேட்டு விட்டுருவாங்க. ஏதாவது ஒண்ணு மாத்தி விட்டுருவாங்க. கவனமா கவனிங்க. ஷார்க்னா என்னன்னு. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். சரிங்களா? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல எதையாவது ஒண்ண மாத்தி விட்டுட்டு கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. நம்பிக்கை குறைபாடு, ட்ரஸ்ட் டெபிசிட். நம்பிக்கை குறைபாடுன்னா என்னதுங்க? ட்ரஸ்ட் டெபிசிட். அணிசேரா இயக்கம். நம்ம நாடுக்கு அதுதாங்க ஒரு வலிமையான இது. எந்த பக்கமும் நம்ம அணி சேர மாட்டோம், நடுநிலைமையா இருப்போம். அதாவது ஒரு பட்ச சார்பா நடந்துக்க மாட்டோம். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அவ்வளவுதான். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அதுக்கு ஷார்ட்கட்டா NAM அப்படின்னு சொல்லிடுவாங்க. NAM, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா இயக்கம். மாநில அமைதி மற்றும் மேம்பாட்டு குழு, மாநில அமைதி மற்றும் மேம்பாட்டு குழு. ஸ்டேட் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஸ்டேட் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். அத சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னு பாத்துங்க. SPDC, SPDC. அதீத சக்தி நாடுகள். அதீத சக்தி நாடுகள்னா என்னதுங்க? வளர்ச்சியடைந்த நாடுகளை தான் சொல்றாங்க. சூப்பர் பவர் கண்ட்ரிஸ். சூப்பர் பவர் கண்ட்ரிஸ்னா அதீத சக்தி நாடுகள். சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம், சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம், தொலைத்தொடர்பு கழகம் சர்வதேச அளவுல. த இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். அத சுருக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியுங்களா? ITU, ITU. த இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஓகேங்களா? த இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம். சர்வதேச அஞ்சல் கழகம் இப்படின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரியாம இருக்கு போல, இந்த மாதிரியும் இருக்கு. கவனமா கேட்டுக்குங்க. The Universal Postal Union, the Universal Postal Union. UPU, UPU, the Universal Postal Union. சர்வதேச அஞ்சல் கழகம். அததான் த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், UPU அப்படின்னு சொல்றாங்க. சர்வதேச அமைதி மாநாடு, இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ். இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ் எப்பங்க நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அதாங்க வேர்ல்ட்ஸ் அமைதி மாநாடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். எந்த வருடம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சர்வதேச நீதிமன்றம், ICJ அப்படின்னு சுருக்கமா சொல்றாங்க. த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ICJ. நிரந்தர நீதிமன்ற தீர்ப்பாயம், நிரந்தர நீதிமன்ற தீர்ப்பாயம். The permanent court of arbitration, the permanent court of arbitration, the permanent court of arbitration, PCA.
சர்வதேச சங்கம், த லீக் ஆஃப் நேஷன். சர்வதேச சங்கம்னா என்னதுங்க? த லீக் ஆஃப் நேஷன். ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க யுஎன்ஓ. த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்னது? ஐக்கிய நாடுகள் சபை. ஐரோப்பிய ஒத்திசைவு, ஐரோப்பிய ஒத்திசைவு. த கான்செப்ட் ஆஃப் யூரோப்பியன் ரெப்ரசன்டேட்டிவ். த கான்செப்ட் ஆஃப் யூரோப்பியன் ரெப்ரசன்டேட்டிவ். ஐரோப்பிய ஒத்திசைவு. சர்வதேச தொழிலாளர் கழகம், ILO. சர்வதேச தொழிலாளர் கழகம்னா என்னதுங்க? ILO. அது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? The International Labour Organization. The International Labour Organization. சுருக்கமா ILO அப்படின்னு சொல்றாங்க. நீங்க TNPSC குரூப் 2 குரூப் 1 அந்த எக்ஸாம்லலாம் மெயின் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த நிறுவனங்கள்லாம் பத்தி நீங்க படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். இத பத்தி எல்லாம் கேள்விகள் நிறைய வருகிறது. குரூப் 2 அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல வந்திருக்கு. 2A அதுல வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல வரும். நீங்க கவனமா இதெல்லாம் விரிவா பார்த்து வச்சுங்க. சர்வதேச நிதியம், சர்வதேச நிதியம் IMF, சர்வதேச நாணய நிதியம். The International Monetary Fund, the International Monetary Fund, IMF. ரீசெண்டா IMF பத்தி ஒரு கரண்ட் அஃபேர் நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மே மாதத்துல நடந்திருக்கும். உலக வங்கி, உலக வங்கி, உலக வங்கினா ஈஸிங்க. த வேர்ல்டு பேங்க், அவ்வளவுதான். த வேர்ல்டு பேங்க். ஆசிய உள்கட்டுமான வங்கி, ஆசிய உள்கட்டுமான முதலீட்டு வங்கி, ஆசிய உள்கட்டுமான முதலீட்டு வங்கி. அது என்ன சொல்றாங்கன்னா த ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். த ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? ஆசிய உள்கட்டுமான முதலீட்டு வங்கி. ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி ADB அப்படின்னு சொல்றாங்க. அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? ஆசிய வளர்ச்சி வங்கி. சர்வதேச பொது மன்னிப்பு சபை, சர்வதேச பொது மன்னிப்பு சபை. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். ஸ்பெல்லிங் தானே சொல்றேன். AMNESTY, ஆம்னஸ்டி. INTER NATAION AL, இன்டர்நேஷனல். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். சர்வதேச பொது மன்னிப்பு சபை, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். இதுவும் இந்த குழந்தை தொழிலாளர் முறை இந்த மாதிரி கேள்விகள்ல இதெல்லாம் கூட வரும். கவனமா படிச்சுக்குங்க. மனித உரிமை கண்காணிப்பகம், மனித உரிமை கண்காணிப்பகம். இது நியூயார்க் நகர்ல அமைஞ்சிருக்குங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அவ்வளவுதான். HRWன்னு சொல்லிடுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். தலைமையிடம் நியூயார்க்ல இருக்குதான். மனித உரிமை கண்காணிப்பு மையம். சர்வதேச சங்கத்தின் குழு, சர்வதேச சங்கத்தின் குழு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? த லீக் கவுன்சில், த லீக் கவுன்சில். பொதுச்சபை, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஜெனரல் அசம்பிளி, ஜெனரல் அசம்பிளி, பொதுச்சபை, ஜெனரல் அசம்பிளி. மூனிச் மாநாடு அப்படிங்கிறது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, அதே தான் சொல்லுவாங்க. ஆனா அதோட ஸ்பெல்லிங் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். மியூனிக் கான்ஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுங்க. MUNICH, ஓகேங்களா. கான்ஃபரன்ஸ் CONFERENCE, மியூனிச் கான்ஃபரன்ஸ். அறங்காவலர் குழு, அறங்காவலர் குழு. ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், அறங்காவலர் குழு என்னதுங்க, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். TRUSTEESHIP, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். COUNCIL, கவுன்சில். ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், அறங்காவலர் குழு, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். சர்வதேச அரசு சாரா அமைப்புகள், சர்வதேச அரசு சாரா அமைப்புகள். இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல கூட கவர்மெண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அரசு கிடையாது, அரசு இல்லாத ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. மக்களோட வெல்ஃபேருக்காக அவங்களும் அரசு கூட சேர்ந்து சில திட்டங்கள், நலத்திட்டங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த சென்னை வெள்ளம் வந்தப்ப, கஜா புயல் வந்தப்ப, அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய உதவி பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த ஃப்ரண்ட் லைன் ஹெல்பர்ஸ் மாதிரி உடனுக்குடனே நமக்கு பார்ப்பாங்க என்னன்னு. அரசு இவங்களும் சேர்ந்து செயல்படுவாங்க. ஆனா இவங்க அரசு கிடையாது, அரசு நிறுவனம் கிடையாது. இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்னதுங்க, சர்வதேச அரசு சாரா அமைப்பு. தணிப்பு அப்படிங்கிறாங்க. தணிப்பு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே, அபேட்மெண்டா. இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் கேட்டுங்க. ABATEMENT, அபேட்மெண்ட், தணிப்பு. காற்று தரம் அப்படின்னு சொல்றாங்க. காற்று தரமும் ஈஸி தானே, ஏர் குவாலிட்டி, அவ்வளவுதான். பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கம். பயோடைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி ஸ்பெல்லிங்கா சொல்லிடுறேன். BIO, பயோ, DIVERSITY, பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் பெருக்கம்னா பயோடைவர்சிட்டி. உயிரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பயோமேஸ், பயோமேஸ். BIOMASS, பயோமேஸ். உயிரி அப்படிங்கிற பயோமேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் பற்று அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன், கார்பன் பற்று. கார்பன் கிரெடிட், CARBON, கார்பன், CREDIT, கிரெடிட். கார்பன் பற்று, கார்பன் கிரெடிட், அவ்வளவுதான். சு அமைப்பு, சு அமைப்புன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஈகோசிஸ்டம், அதுக்கு இங்கிலீஷ்ல சு அமைப்புன்னு சொல்றாங்க, அதுக்கு ஈகோசிஸ்டம். ECOSYSTEM, சு அமைப்புன்னு என்னதுங்க, ஈகோசிஸ்டம். சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழல் என்னதுங்க, என்விரான்மெண்ட். சூப்பர். சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை, சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். ஸ்பெல்லிங் சொல்லிட்டு வா. ENVIRONMENT, என்விரான்மெண்ட். இம்பாக்ட், IMPACT, இம்பாக்ட். ஸ்டேட்மெண்ட், STATEMENT, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை.
பசுமை குடில் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. பசுமை குடில் விளைவு. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். GREENHOUSE EFECT அவ்வளவுதான் எஃபெக்ட். கதிரியக்க பொருள். கதிரியக்க பொருள். ரேடியோ ஆக்டிவ். RADIOACTIVE கதிரியக்க பொருள். ரேடியோ ஆக்டிவ். கதிரியக்க பொருள். ரேடியோ ஆக்டிவ். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. வன மறு உருவாக்கம். ரீஃபாரஸ்டேஷன். REFORESTATION வன மறு உருவாக்கம். ரீஃபாரஸ்டேஷன். வளம் குன்றா வளர்ச்சி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அனல் மாசு. அனல் மாசு. தெர்மல் பொல்யூஷன். ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். THERMAL தெர்மல். POLLUTION பொல்யூஷன். POLLUTION பொல்யூஷன். அனல் மாசு என்னதுங்க? தெர்மல் பொல்யூஷன். கழிவு அற்ற நிலை. கழிவு அற்ற நிலை என்னதுங்க? ஜீரோ எமிஷன். ஜீரோ எமிஷன். ZERO ஜீரோ எமிஷன். EMISSION ஜீரோ எமிஷன்ஸ். கடைசியா ஒரு எஸ் சேர்த்துங்க. ஜீரோ எமிஷன்ஸ். ஓகேங்களா? கழிவு அற்ற நிலை அத ஆங்கிலத்துல ஜீரோ எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி அரசியல் அறிவியல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பகுதி 2 நம்ம முடிச்சிட்டோம். சோ உங்களுடைய கடமை என்னது? நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டியதா உங்களோட கடமை. என்னோட வேலை உங்களை வேலை வாங்க வைக்கிறது. சோ நம்ம இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம். இணைஞ்சு தொடர்ந்து கற்போம். டெய்லியும் நம்ம வீடியோ போடுறோம். எல்லாரும் காதுகளை கவனமா கேட்டு குவிச்சு வச்சு கேளுங்க. நிறைய சினிமா பாடல்களை அப்ப நீங்க முணுமுணுத்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா காதுல கேட்கறதுனாலதான். இதையும் நீங்க காதுல கேட்கறது மூலமா நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஒரு வேலையை வாங்கிடலாம். அந்த உத்வேகத்தோட தொடர்ந்து படிங்க. நம்ம நாள்தோறும் உங்களுக்கு புது புது வீடியோக்கள் தலைப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே போல தொடர்ந்து கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்குங்க. ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க தான், லைக்க போட்டீங்கன்னா சரி ஓகே, மக்கள் நம்ம போடுற அந்த கண்டென்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் படிச்சு வேலைக்கு போனார்னா அவருடைய அந்த உள் மனது நம்மளை பாராட்ட தானே செய்யும். பாராட்டும் வாழ்த்தும். அது மூலமா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப உயருங்க. ஸோ இன்னொரு வீடியோல நான் திரும்பவும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நான் விடை பெறேன். பாய்.